Hello and welcome back to Coffee Table Talks and Anda unga Uma. So நம்ம சேனல்ல நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் தெரியும் நான் எந்த அளவுக்கு கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படினு. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே வாங்கணும், அதுக்கு என்ன ப்ராசஸ், அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து 2 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், எதெல்லாம் வந்து கட்டாயம் வாங்கியே ஆகணும் நீங்கள் வந்து கொரியன் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்றத பற்றின விஷயம். ப்ளஸ் ஆல்சோ கொரியன் ஸ்கின் கேர் பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே நான் வாங்கிட்டுருக்கேன் அண்ட் எங்கே வாங்கலாம், அது எப்படி அந்த ப்ராசஸ், இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் காஃபி டேபிள் டாக்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்லேயும் இருக்குது, மறக்காமல் எங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ பிளாக் கால் www.coffeetabletalks.com. ஸோ கொரியன் ஸ்கின் கேர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குமா, இல்லை வந்து என்ன மாதிரி இது அவங்க ஸ்கின் டைப் கரெக்டாக இருக்குமா, நம்ம ஸ்கின் டைப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, கொரியன் ஸ்கின் கேர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆயுர்வேதிக்கில் எந்த அளவுக்கு நாம் ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்களும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அது பிடிக்கும், அது வேறு விஷயம். பட் கொரியன் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது அண்ட் சேஃபாகவும் இருக்குது அப்படின்றனால நான் அதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து இதை பற்றி அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதாவது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, கொரியன் ஸ்கின் கேர் வந்து 10 ஸ்டெப் ப்ராசஸ். எப்படி நம்மளுக்கு கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், சீரம் அந்த மாதிரி இருக்குதோ அவங்களுக்கு வந்து அது 10 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ நாமளும் அதே 10 ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் அதுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுமா கிடையாது, நம்ம ப்ராடக்ட்ஸில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் வச்சு நம்ம அந்த 10 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது என்ன 10 ஸ்டெப்ஸ் அப்படின்றதுக்கு நான் வீடியோ இங்கே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ஒரு ஐ பட்டன் வரும். அண்ட் ஆல்சோ என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் வந்து நான் இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இதோட என்ன ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரி நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேண்டலிக் ஆசிட். ஸோ என்னடா ஆசிட் அப்படின்னு பயப்பட வேணாம். ஆசிட் அப்படின்றது எல்லா பொருள்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரஞ்சில் வந்து சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அண்ட் பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பாதாம் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட்ஸில் வந்து மேண்டலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மேண்டலிக் ஆசிடோட ஜஸ்ட் 5% தான் இந்த ப்ராடக்ட், அதாவது மேண்டலிக் ஆசிட் ஸ்கின் ப்ரெப் வாட்டர் 5%. இது வந்து Wishtrend அப்படின்ற ஒரு கம்பெனி, ஒரு பிராண்டோடது தான் இந்த மேண்டலிக் ஆசிட். ஸோ இது என்னது அப்படின்னா, இது வந்து ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியன்ட், அதாவது ஸ்க்ரப் மாதிரி வேலை செய்யும். பட் ஸ்க்ரப்புக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ஸ்க்ரப் வந்து நம்ம ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் வந்து டெலிகேட்டாக இருக்கும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, ஆக்னி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸ்க்ரப் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. பட் மேண்டலிக் ஆசிட் ஆர் இந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு காட்டன் பேடில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தடவுனா மட்டும் போதும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசிட் போய் உள்ளே இருக்கிற டெட் ஸ்கின், போர்ஸ், அழுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியன்ட் அப்படின்றதுக்கும் இந்த நார்மல் ஸ்க்ரப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதில் இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, AHA அண்ட் BHA. ஸோ AHAன்றது ஆல்ஃபா ஹைட்ராக்சில் ஆசிட் அண்ட் BHA வந்து பீட்டா ஹைட்ராக்சில் ஆசிட். ஸோ இந்த AHA என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல 2 லேயர் இருக்கும். ஸோ மேல் லேயர்,
கீழ் லேயர். ஸோ AHA வந்து மேல் லேயரை வந்து கிளியர் பண்ணும் அண்ட் BHA வந்து கீழ் லேயரை கிளியர் பண்ணும். ஸோ இந்த மேண்டலிக் ஆசிட்றது வந்து AHA. ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இது மாதிரி எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விசிபிளாக என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்ம நோஸ்லலாம் வந்து பொறி பொறியாக இருக்கும். அது வந்து blackheads whiteheads என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஸ்கின்னோட அது மர்ஜ் ஆகிருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இது வந்து ஆன் அன் ஆவரேஜாக ஒரு 1 week 2 week யூஸ் பண்ணுறப்பே நல்லா ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதான் AHAக்குள்ளது. ஸோ இது வந்து இப்போ ட்ரை ஸ்கின் அப்படின்னா 2 times a day, oily skin அப்படின்னா 3 times a day, sensitive skin 1 time a day, ரொம்ப sensitive skin இருந்தால் 2 நாளைக்கு ஒரு தடவை. அண்ட் தென் இதுவே வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து 2 to 3 times a day வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மேண்டலிக் ஆசிட் பற்றின விஷயம். அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா இந்த விஷ்ட்ரெண்டோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். நான் அதோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $22. ஸோ இது எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டோனர், அதாவது KLAIRS SUPPLE ப்ரிப்பரேஷன் ஃபேஷியல் டோனர். ஸோ இதுதான் வந்து அந்த நெக்ஸ்ட் உண்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோனர் யூஸ் பண்ணணும். டோனரோட பெனிஃபிட்ஸ், டோனர் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும், இதெல்லாம் பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றின டீட்டெயில் வீடியோ இருக்குது. நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த டோனர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் டோனர் தான். இப்போது இந்த KLAIRS ஆகட்டும், மேண்டலிக் ஆசிட் ஆகட்டும் எல்லாமே வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கும். பட் நீங்கள் விஷ்ட்ரெண்டில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அங்கே வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ரீசனும் அதுதான். ஸோ இது வந்து இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னோட மற்ற ஸ்கின் கேர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோனரோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ கரண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த TCEA 1% barrier cream. ஸோ இது யாருக்கு அப்படின்னா பிம்பிள், ஆக்னே, பிம்பிள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபேஷியல் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் அது லாஸ்ட்டாக இதை வந்து எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இது என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஸோ இதை வந்து நாம் ஒரு விட்டமின் C நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, ரெட்டினாய்டு அப்படின்னு ஏதாவது யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, இல்லைனா பிம்பிள்ஸ் வருதுன்னு டாக்டர் உங்களுக்கு ஏதாவது க்ரீம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட சேர்த்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிற விஷயங்களோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா, உண்மையிலே நான் இப்போது இது எனக்கு கிடச்சி நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பட் நான் அதை ட்ரை பண்ணாமல் பயந்துட்டே வச்சுட்டே இருந்தேன். பட் நான் இப்போ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஹார்மோனல் ஆக்னே இருக்கும், அது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிட்டு வருது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து இது ரொம்ப நல்ல இதாகப்படுது. ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக 30 டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்றது நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பட் இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம முக்கியமாக நமக்கு வந்து ஒரு ஸ்கின் கேருக்கு தேவையான 3 இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிற ப்ராடக்ட்ஸ், ஒரு எக்ஸ்ஃபோலியன்ட் அண்ட் ஒரு டோனர். அண்ட் தென் இதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர், நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு என்ன மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட டோனர் அண்ட் உங்களோட எக்ஸ்ஃபோலியன்ட் அண்ட் முடிஞ்சால் உங்களுக்கு சீரம் கிடச்சிச்சின்னா உங்கள் ஃபேஸ் சீரம் வந்து உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஃபேஸ் வந்து ஹெல்த்தியாக, ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு இதை எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா.